मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है। ஏப்ரல் மாதம் 2026ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் एनडीए தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும்। कि आइए नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दे। வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம்। 2026 में तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी है। 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும்। நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது। பிஜேபி தமிழகத்தில் உள்ளே புகுந்து அதிமுகவை கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தைரியமாக நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர்கள் பிஜேபியினர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்। இத்தகைய சூழ்நிலையில் தனித்த ஆட்சி அமைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்கிறாரு। அப்படின்னா எப்படி ரெண்டு பேரும் தேர்தலில் சேர்ந்து நிற்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி என்பது எழுகிறது। முதல்ல ஆட்சி தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை ரெண்டு பேருமே முடிவுக்கு வராத நிலையில எப்படி அவங்க சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க, மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது எழுந்திருக்கிறது। நேற்றைய கூட்டம் இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புறது। எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை। தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம், அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன்। அதனால் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை। இன்னொன்று, நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டோம்। உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகிற கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது। ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, நான் அதீத நம்பிக்கையில் சொல்லலை। அதில் உறுதியாக நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது। எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான்। ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது, அது ஒரு புறம் இருக்கட்டும்। இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல்। எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கி வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை। தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான்। அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள்। அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்। இன்னொரு கட்சி பல கட்சிகள் வந்தால் அது கூடுதல் பலமே தவிர இது பலம் பொருந்திய கூட்டணியாக தான் இருக்குது। தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தான் களத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, தாவேகா களத்தில் இல்லை நினைக்கிறேன்। களத்தில் அவங்கெல்லாம் கிடையாது சார், அவங்கெல்லாம் போக்கஸ் தான்। களத்தில் இருக்கக்கூடியது அண்ணா திமுகவும் திமுகவும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது। யானை பார்க்கறதுக்கு வெள்ளெழுத்து தேவையில்லை, யானை துண்டா தெரியும்। அண்ணா திமுக என்ற ஒரு பெருங்கொண்ட சிங்கம், திமுக என்ற ஒரு மதம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானையை சினம் கொண்ட சிங்கம் அண்ணா திமுக எடப்பாடியார் வெற்றி வீழ்த்துவார், வெற்றி பெறுவார்। இதுதான் களம்। யாருக்கு யார் வந்தாலும் கூட்டம் கூடும், யார் வந்தாலும் சினிமா ஸ்டார்கள் யார் வந்தாலும் கூட்டம் கூடும்। நிச்சயமாக இந்த களம் அவர்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கும்। தாவேகாக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களுடைய ஓட்டுக்கள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்। பச்சை தமிழர் எடப்பாடியார், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு। திரும்ப திரும்ப நான் சொல்லுவோம், கூட்டணி என்பது துண்டு மாறி, கொள்கை என்பது வேட்டி மாறி। நாங்கள் துண்டை கூட இழப்போம், வேட்டியை இழக்க மாட்டோம்। அமித்ஷா தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியிருக்காரு। அமித்ஷா புதுக்கோட்டையில் எல்லாரும் பேரையும் சொல்லியிருக்காரு, முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பேரையும் சொல்லியிருக்காரு, திரு அண்ணாமலை பேரை சொல்லியிருக்காரு, திரு முருகன் பேரை சொல்லியிருக்காரு, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேரை மட்டும் சொல்லலை। ஏன்னு கேட்டீங்கன்னா RSS வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி,
ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ண ஓட்டம் என்பது பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி. அமித்ஷாவினுடைய பெண்கள் எதிர்ப்பு மனநிலை அதில் தெரிகிறது. அமித்ஷா தொடர்ந்து பெண்களை அவமானப்படுத்துவதும், குறிப்பாக தமிழக பெண்களை அவமானப்படுத்துவதும் இதில் மிக தெளிவாக தெரிகிறது. இதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியதற்காக. ஓடிப்பொங்கல்லாம் அங்கிட்டு ஓடிப்பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான். சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். கீழடியை வந்து இந்திய நாகரிகமா தமிழன்னா அவனுக்கு நாக்கு சொல்லிக்கிறோம், அது சொல்ல பயப்படுவான். உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்றதுனால? வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்கு, அவங்களுக்கு போடாமல் இருங்க. எனக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல. நீங்க சீனா மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது, கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேலே வருது. இப்போ நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாளில் மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒன்று வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.